ஸோ லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம் அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் டு கார்ட்டீசியன் கன்வர்ஷன், சார் ஸ்பெரிக்கல் டு கார்ட்டீசியன் கன்வர்ஷன் யூனிட் கன்வர்ஷனுக்கு பார்த்தோம். இப்போ அதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கலாங்க. ஸோ இது வந்து மெத்தட் 2ல் நான் சால்வ் பண்ணுறேன். மெத்தட் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெரிக்கல் டு கார்ட்டீசியனும் கார்ட்டீசியனும் இருக்கும், அட் த சேம் டைம் வைஸ் வெர்சாவும் இருக்கும். ஏன்னா மெத்தட் 2 என்னதுங்க, மேட்ரிக்ஸ் மெத்தட். ஏஎக்ஸ் கேப், ஏஒய் கேப், ஏஇசட் கேப், இது நமக்கு தேவைங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் பேராமீட்டர்ஸான ஏஆர் கேப், ஏ தீட்டா கேப், ஸோ ஏஎஃப்ஐ கேப், இது எங்கிட்ட இருக்குங்க. இதுக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் நமக்கு தெரியும். இதுக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் நம்ம இப்போ தான் கால்குலேட் பண்ணோம். ஸோ அந்த வேல்யூஸ் எப்படி எழுதிக்கிறேன். ஸோ சைன் தீட்டா காஸ் ஃபை, காஸ் தீட்டா காஸ் ஃபை மைனஸ் சைன் ஃபை, இடம் இல்லாதனால நெருக்கி எழுதுறேன். ஸோ சைன் தீட்டா காஸ் சைன் ஃபை, காஸ் தீட்டா சைன் ஃபை, காஸ் ஃபை, ஸோ காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா 0ங்க. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்சது. ஆக்சுவலி இதுதான் மேலே இருக்க பாருங்க, இதுதான் நம்ம கண்டுபிடிச்சது. இது மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அகெயின் ஏ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸுங்கள அப்படின்னா என்ன சார், ஒரு மேட்ரிக்ஸும் அதோடைய டிரான்ஸ்போஸும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது யூனிட் மேட்ரிக்ஸ் வந்தால், அதாவது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்தால் அதுக்கு பேர் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதே மேட்ரிக்ஸோடைய டிரான்ஸ்போஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். சரியா? அப்போ இது இஸ் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டி எப்படி என்னதுங்க, ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ். அப்போ இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ டேரெக்டாக என்ன பண்ணிடலாங்க, we can find spherical parameter from Cartesian parameter. ax cap, ay cap, az cap. So sin theta cos phi, sin theta sin phi, cos theta. ஸ்பேஸ் இல்லை, எல்லாம் சேர்த்து ஒரே இது நினச்சிடாதீங்க, ஸ்பேஸ் இல்லை, அதனால் நெருக்கி எழுதிட்டுருக்கேன். cos theta cos phi, cos theta sin phi, minus sin theta, minus sin phi, cos phi 0ங்க. சரியா? கிளியரா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டில் டவுட்ஸ் பர்சிஸ்ட் அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் மீ, ஐ கிளாரிஃபை இட், நோ இஷ்யூ, டெஃபினெட்லி ஐ கிளாரிஃபை இட். ஓகேவா? ஸோ this row has been connected to this column, and this row has been connected to this column, and this row has been connected to this column. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், கார்ட்டீசியன் டு ஸ்பெரிக்கல், ஸ்பெரிக்கல் டு கார்ட்டீசியன் கன்வர்ஷன் ரெண்டுமே பார்த்துட்டோங்க. சிமிலர்லி லெட் அஸ் வெரிஃபை தேர்ட் கன்வர்ஷனான சிலிண்ட்ரிக்கல் டு ஸ்பெரிக்கல். ஸோ there is no need to derive this. ஆக்சுவலி நமக்கு தெரிஞ்ச ப்ரீவியஸ் வேல்யூஸ் வச்சு நான் டேரெக்டாக வெளியிடுறேன். ஸோ we know that rho is nothing but r sin phi r. சரி, r sin theta. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வருங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா you will get the final answer like this. a rho cap which is nothing but sin theta ar cap plus cos theta a theta cap. சரியா? அண்டு ஃபை கார்ட்டீசியனுக்கும் சிலிண்ட்ரிக்கலுக்கும் அதே தான், ஸ்பெரிக்கலுக்கும் அதே தான். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு அதே தான் வரும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் ஆன் போத் சைட்ஸ். சரி, இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆங்கிள்ஸ் வரும்போது அந்த டிஃப்ரென்ஷியேஷன் என்ன வருங்க, இது ரோ டிஃபைன் வரும் இஃப் இட் இஸ் கார்ட்டீசியன், சரி சிலிண்ட்ரிக்கல். இதே ஸ்பெரிக்கல் இருந்தது அப்படின்னா ஆன் சைன் தீட்டா டிஃபைன் வருங்க. ஓகேவா? திஸ் இஸ் நத்திங் பட் ஏஎஃப்ஐ அண்ட் ஏஎஃப்ஐ. Similarly for theta, z is nothing but r cos theta. Again differentiate on both sides. So this will be dz is nothing but cos theta dr. Okay, this is r cos theta minus r sin theta d theta. அப்போ az cap which is nothing but cos theta ar cap, r d theta is nothing but a theta cap sin phi. Sorry, sin theta. This is for az cap. இதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுங்க, நமக்கு தேவையான ஒரு கன்வர்ஷன்லேருந்து இன்னொரு கன்வர்ஷன் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ சிலிண்ட்ரிக்கல் டு ஸ்பெரிக்கல், ஸ்பெரிக்கல் டு சிலிண்ட்ரிக்கல் ரெண்டுமே இது பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இங்கே நான் பண்ணது வந்து ஸ்பெரிக்கல் தெரியும் எனக்கு, ஸ்பெரிக்கல் தான் அந்த சைன் தீட்டா, இது வந்து கிவன் டு ஃபைண்டு நான் சிலிண்ட்ரிக்கல் கண்டுபிடிச்சிருக்கேங்க. சரியா? நோ இது அப்படியே இது எழுதணும் அப்படின்னா மெத்தட் 2
மேட்ரிக்ஸ் மெத்தட் படி நீங்கள் எழுதலாம் இது. ஸோ ஏரோ கேப் தேவை, ஏ ஃபை கேப் தேவை, ஏ அந்த இசட் கேப் ஆக்சிஸ் இஸ் நத்திங் பட் இதனோட வேல்யூ என்னதுங்க, sin theta cos theta 0 and this is for 0 0 1 and this is nothing but cos theta minus sin theta 0 ar cap a theta cap a phi cap. இது அப்படியே என்ன பண்ணலாங்க, this is a matrix, if you take transpose you will get a. So ar cap a theta cap a phi cap, so this will be sin theta 0 cos theta. சார் டிரான்ஸ்போஸ் அப்படின்னா இந்த ரோ காலமாக மாறிடும், இந்த ரோ காலமாக மாறிடும், இந்த ரோ காலமாக மாறிடும். அப்போ 0 0 1 அப்புறம் cos theta சரி காலமாக மாறிடும். ஒரே நிமிஷம், ரோ வில் பிகம் காலம், இந்த ரோ காலமாக மாறிடுச்சுங்க. sin theta 0 cos theta வந்துருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ரோ அகெயின் காலமாக மாறிடும், cos theta 0 மைனஸ் sin theta வரும், 0 மைனஸ் sin theta வரும். அண்ட் ஃபைனலி இந்த ரோ இந்த காலம் ரோவாக மாறிடும், 0 0 1 0 1 0 அண்ட் திஸ் வில் பி ஏரோ கேப் ஏ ஃபை கேப் ஏ இசட் கேப். தட்ஸ் ஆலுங்க. ஸோ நமக்கு தேவையான 3 கன்வர்ஷன்ஸும் பார்த்து முடிச்சிட்டோம். ஐ ஹோப் இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டவுட் இருந்ததுன்னா கேட்டுக்கோங்க, கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ கிளாரிஃபை டவுட்ஸ். இஃப் எனி ஸ்மால் மிஸ்டேக்ஸ் ஐ ஹவ் மேட் அப்படின்னா ப்ளீஸ் பாயிண்ட் அவுட் தட், நான் அது என்ன அப்படின்றத நான் ரெக்டிஃபை பண்ணி சொல்லிடுறேன். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட்டில் ஏதாவது குறையும் இருக்காதுங்க. ஓகேவா? ஸோ கண்டென்ட் வந்து நான் ஃபுல் ஃப்ளெஜராக எழுதியாக எடிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது எல்லாமே ஏன் வருது எப்படி வருது நான் சொல்லி எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ நோ கண்டென்ட் ஹஸ் பீன் கிவன் டைரக்ட்லி ஆஸ் பிடிஎஃப். எதுவும் பிடிஎஃப் வந்து நான் அப்படியே டிக்டேட் பண்ண கிடையாது. ஸோ எவ்ரி கண்டென்ட் தட் ஐ ஹவ் கிவன் வாஸ் கம்ப்ளீட்லி டிரைவ்டு. சரியா? ஸோ டெரிவேஷன்ஸ் தேவையா சார்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை சார். பட் மனப்பாடம் எவ்வளோ தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணாலுமே இன்றைக்கி நிலைமைக்கு மொத்தத்தையும் மனப்பாடம் பண்ணுறது வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணலாம், டெரிவேஷன்ஸ் நீங்கள் பாட்டு சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு தான். சரியா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் லென்த்து, வால்யூம், ஏரியா, இது எழுதணுங்க. ஸோ ஏன்னா இது எல்லாமே ப்ராப்ளம் சால்வ் பண்ண யூஸ் பண்ணுவோம் வைல் கோயிங் ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், மேக்னடோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ். ஸோ டிஃபரன்ஷியல் லென்த்து, டிஃபரன்ஷியல் ஏரியா அண்ட் வால்யூம். ஃபஸ்ட்டு இஃப் டேக் டிஃபரன்ஷியல் லென்த் எடுத்தோம் அப்படின்னா ஃபார் கார்ட்டீசியன் ஐ ரைட் ஃபர்ஸ்ட். கார்ட்டீசியனுக்கு என்ன சார் எழுதுறது? ஸோ லென்த் ஃபார் கார்ட்டீசியன் இட் இஸ் நத்திங் பட் சார் டிஎக்ஸ் ஏஎக்ஸ் கேப்புங்க. So again I'll repeat, for Cartesian length is nothing but dx ax cap by keeping y as constant, z as constant. ஓகே, அதாவது லென்த் எக்ஸ் ஆக்சிஸில் வேரி ஆகுதுன்னா எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் தான் வேரி ஆகும், ஒய் இசட்டில் வேரி ஆகாது. லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கேலில் லைன் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் தான் ஸ்கேலில் லைன் போடுவீங்க, இல்லைனா ஒய் ஆக்சிஸ்னா ஒய் ஆக்சிஸில் மட்டும் தான் லைன் போடுவீங்க. எக்ஸ் ஆக்சிஸில் லைன் போடுறப்போ ஒய்லையோ இசட்லையோ மாறாது, அதுதான் அதுக்கு அர்த்தம். சரியா? இதுவே ஒயில் மாற்றும் போது எக்ஸ்லையும் இசட்லேயும் மாறாது, இதுவே ஜெட்டில் மாற்றும் போது எக்ஸ்லையும் ஒய்லையும் மாறாது. அப்போது டிஒய் ஏஒய் கேப் இதில் என்ன கான்ஸ்டன்ட்டாக இருக்குங்க, எக்ஸ் வில் பி கான்ஸ்டன்ட், இசட் வில் பி கான்ஸ்டன்ட். அண்ட் டிஇசட் ஏஇசட் கேப் இதில் என்ன இருக்குங்க, எக்ஸ் வில் பி கான்ஸ்டன்ட், ஒய் வில் பி கான்ஸ்டன்ட். அண்டு ஸோ கே எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸுங்க, K1 அப்படின்றது கான்ஸ்டன்ட். சிமிலர்லி ஃபார் சிலிண்ட்ரிக்கலுக்கு என்னதுங்க, டி ரோ ஏ ரோ கேப். இப்போ என்ன இருக்குங்க, ஸோ 5 கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இசட் வில் பி கான்ஸ்டன்ட். அகைன் நான் சொல்கிறேன், ரோவை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா லென்த் அப்படின்றது லைன் பேஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஓகேவா? லென்த்ன்றது யூ வில் மெஷர் அலாங் எனி ஒன் டைரக்ஷன். அப்போது லென்த் ஒரு டைரக்ஷனில் மெஷர் பண்ணிங்கன்னா மீதி ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதுவே ரோ D5 A5க்கு பார்த்தீங்கன்னா என்னதுங்க, இப்போது 5 டைரக்ஷனில் மெஷர் பண்ணுறீங்க லென்த் அப்படின்னா ரோ வில் பி கெப்ட் கான்ஸ்டன்ட் and z will be kept constant. And finally சரியா, dz az cap அப்படின்னா so rho and phi will be kept constant. Okay. Similarly for spherical dl is nothing but என்னதுங்க, dr ar cap. இது எது கான்ஸ்டண்ட்டாக வச்சுருப்போம். ஸோ லென்த் மெஷர்மெண்ட்டில் ஒரு டைரக்ஷன் மெஷர் பண்ணிங்கன்னா மீதி 2 டைரக்ஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ தீட்டாவும் ஃபையும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். இதுவே ஆர் டி தீட்டா ஏ தீட்டா கேப், ஆர் டி தீட்டா ஏ தீட்டா கேப்
ஸோ அப்போ என்ன கான்ஸ்டண்ட்டாக இருக்குங்க, ஆரும் ஃபையும் கான்ஸ்டன்ட். சிமிலர்லி ஆர் சைன் தீட்டா டி ஃபை ஏ ஃபை கேப், இதில் ஆரும் தீட்டாவும் கான்ஸ்டன்ட். இது வந்து ஃபார் டிஃபரன்ஷியல் லென்த்துக்கு. சரியா? நான் இதே மாதிரி டிஃப்ரென்ஷியல் சார் இதுலேருந்து இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், கன்வர்ஷன்ஸ் இதுலேயும் இருக்குங்க சார். இதுலேயும் கன்வர்ஷன்ஸ் இருக்குது. கன்வர்ஷன்ஸ் அப்படின்றப்ப என்ன சார் பண்ணுறது, அதுக்கும் ஒரு ட்ரிக் சிம்பிளாக பார்த்துடலாம். ஒரு இது தெரியுன்றப்ப நமக்கு இன்னொரு இது கன்வர்ஷன் ஈஸிங்க. டிஎக்ஸ்னா டி ரோ கன்வெர்ட் பண்ண தெரியும். இதுக்கு தான் ப்ரீவியஸாக எல்லாமே பார்த்தோம். அவ்வளோ ப்ரீஃபாக டிஎன்பிசி இப்போ இனிஷியலாக கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கேட் ப்ரெஸ்பெக்டிவ்லையுமே அவ்வளோ ப்ரீஃபாக கேட்க போகிறது கிடையாது. பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரீட்ரை த கன்வர்ஷன்ஸ் பை யுவர் செல்ஃப். டவுட்ஸ் எதாவது யூ கேன் கிளாரிஃபை இட், ஐ கேன் டெஃபினெட்லி ஆன்சர் தம். சரி, அடுத்து செகண்ட் டிஃபரன்ஷியல் ஏரியா. சார் ஏரியா அப்படின்னா லென்த் இன்ட்டு பிரெத், ஒரு 2 டைமென்ஷனல் இமேஜாக இருக்குது அப்படின்னா, இல்லை அப்படின்னா என்னதுங்க, ஒரு கிவன் ரீஜன் அதுதான் ஏரியானுவோம். அப்போ எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ஃபேஸோட பர்ஸ்பெக்டிவ் எடுத்து அனலைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஏரியாங்க. ஒரு சர்ஃபேஸை எடுத்துகிட்டு அந்த சர்ஃபேஸ் எவ்வளோ ரீஜன் ஆக்குபை பண்ணுதுன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஏரியா. அப்போ ஏரியா அப்படின்ற டேர்ம் எதை மீன் பண்ணுது அப்படின்னா, இட் ரெஃபர்ஸ் டு சர்ஃபேஸ் ஆக்குபைடு பை தட் பர்டிகுலர் இமேஜ். அப்போது டிஃபரன்ஷியல் சர்ஃபேஸ் டிஎஸ் வெக்டார் இஸ் நத்திங் பட் டிஎஸ் டாட் ஏஎன் கேப். இந்த டிஎஸ் அப்படின்றது அந்த சர்ஃபேஸோடைய மேக்னிடியூட், ஏஎன் கேப் அப்படின்றது அதனுடைய ரிசல்டன்ட் டைரக்ஷன். இது எப்படி சார் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறது, சர்ஃபேஸ் இஸ், இந்த டிஎஸ் வெக்டார்ன்றது சர்ஃபேஸ் இஸ் டைரக்டட் இன் நார்மல் டைரக்ஷன், இன் நார்மல் டைரக்ஷன். தட் இஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டைரக்ஷனில், சர்ஃபேஸ்ன்றது இட் இஸ் நத்திங் பட் ஏரியாவை தான் மென்ஷன் பண்ணுது. நான் இப்போ தான் சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா இந்த போர்ஷன் ஃபுல்லாமே என்னதுங்க, இட் இஸ் நத்திங் பட் ரீஜன் ஆக்குபை பை பர்டிகுலர் இமேஜ் ஏதோ ஒன்று. சரியா? ஸோ அது சொல்கிறது என்னது பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஏரியா சர்ஃபேஸ், இட் இஸ் ஏரியா ஆக்குபைடு பை பர்டிகுலர் இமேஜ். ஸோ பர்டிகுலர் ஏரியா இன் டைரக்டட் இன் நார்மல் டைரக்ஷன், ஏரியா டைரக்டட் இன் நார்மல் டைரக்ஷன். ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வீடியோ வந்து 1.25 வச்சு இல்லை 1.5 வச்சு பாருங்கள், உங்களுக்கு அப்போ நான் என்ன சொல்கிறது புரியும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு பார்க்குறதா பாருங்கள், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரியா? பட் எல்லாருக்கும் புரியுறதுக்கோசம் ஸ்லோவாக போயிட்டுருக்கேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க. சரியா? நான் ஃபஸ்ட்டு இப்போ நான் எடுக்கிற சர்ஃபேஸில் இஃப் ஐ கீப் எக்ஸ் ஆக்சிஸ் கான்ஸ்டன்ட், எக்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தது அப்படின்னா எக்ஸ் வந்து நான் மாற்றலைங்க. ஓகேவா? அப்போ எக்ஸோட ரிசல்டன்ட் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு திஸ் இஸ் மை எக்ஸு, ஒய், இசட். சரியா? இஃப் ஐ கீப் எக்ஸ் ஆஸ் கான்ஸ்டன்ட், இது நான் மாற்றவே இல்லை. இந்த இடத்துல ஏதோ ஒரு இமேஜ் இருக்குது, நான் காணது. அப்போ இது என்ன இதில் இருக்குங்க, ஒய் இசட் பிளேனை பேஸ் பண்ணியிருக்குமா? அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், இங்கே எக்ஸில் வந்து ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ எக்ஸ் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றப்ப இந்த சர்ஃபேஸுக்கு, ஓகேவா, இது வந்து இப்படி ஒரு 3 டைமென்ஷனில் அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ் சர்ஃபேஸ் வந்து கான்ஸ்டன்ட் வச்சுருந்தேன், ஐ எம் நாட் சேஞ்சிங் எனிதிங் இன் எக்ஸ் சர்ஃபேஸ். அப்போ எக்ஸ் சர்ஃபேஸ் சம்வாட் இந்த ஸ்பேஸில் எங்கேயும் லை ஆகுது. அப்போது இந்த ஒய் இசட் சர்ஃபேஸ்க்கு அது என்னவாக இருக்குங்க, அந்த எக்ஸோடைய கான்ஸ்டன்ட்டு ஒய் இசட் பிளேனுக்கு பேரலாக இருக்கும். சரியா? அப்போ இஃப் எக்ஸ் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னா the given parameter will be parallel to yz plane. 3 dimensional you can imagine. வீட்டுடைய செவ்வறு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறது வந்து அந்த கார்னர் ஏதாச்சும் ஒரு, ஏன்னா எல்லா வீட்லையுமே க்யூப்லாம் செவ்வறு இருக்கும். யார் வீட்லேயும் அது ஸ்பெரிக்கல் செவ்வறு இருக்கான்னு தெரியல. பட் நான் எல்லா பில்டிங்லையும் பார்த்தீங்கன்னா கியூபிக்கல் செவ்வறு தான் இருக்குது. சரியா? அப்போது கியூபிக்கல் செவ்வறு இருக்குது அப்படின்றப்போ ஒரு கார்னர் எடுத்திங்க அப்படின்னா இந்த ரூஃப் நோக்கி போதில்ல, அது வந்து இசட்னு எடுத்துக்கோங்க. நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்னு எடுத்துக்கோங்க, இன்னொன்று வந்து ஒய்னு எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எக்ஸில் இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து எக்ஸில் உட்காந்துட்டு இருக்கிறேன். அப்போ நீங்கள் ஜஸ்ட்டு ஒய் இசட்டில் பாருங்கள், நீங்கள் வந்து ஒய் இசட் பிளேனுக்கு பேரலாக உட்காந்துருப்பீங்க. யாராவது ஒய் இசட் உட்காந்துட்டு இருக்கிறப்போ சொல்கிறேன், உட்காந்துட்டு இருக்கிறப்பையோ நின்றுட்டு இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஒய் இசட் பிளேனுக்கு பேரலாக இருப்பீங்க. படுத்துட்டு இருக்கிறப்ப எப்படி இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து டேஞ்சென்ஷியல், அப்போ வந்து நீங்கள் எப்படி சுற்றுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். பட் உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ் பிளேனில் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்போது ஒய் இசட் சர்ஃபேஸுக்கு பேரலாக தான் இருப்பீங்க. நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் வீட்டில் செக் பண்ணி பார்க்கலாம், இதெல்லாம் பெருசாலாம் கிடையாது. அப்போ ஒய் இசட் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருந்தால் சர்ஃபேஸில் இந்த ஒய் இசட் வந்து டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ் வந்து நார்மலுங்க, ஏன்னா நீங்கள் தனியாக தெரியுறீங்க சர்ஃபேஸ்லேருந்து. சரியா? அப்போ இது எதெல்லாம் மாறும் சார்னு கேட்டிங்கன்னா ஒய்யும் இசட்டும் மாறும், வேரியபிள். அப்போ இதுக்கு டிஃபரன்ஷியல் சர்ஃபேஸ் எழுதுகிறோம் அப்படின்றப்ப ஸோ டிஎஸ் வெக்டார் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இதில் எது மாறுதோ
அதுதான் டெரிவேட்டிவாக வரும். எது மாறலையோ அது வந்து யூனிட் வெக்டாராக இருக்கும். அதாவது எக்ஸ்ன்றது தான் ரிசல்டன்ட். ஏன்னா நான் தரையில் தான் உட்காந்துட்டு இருக்கிறேன். அப்போது ஏஎக்ஸ் கேப்ன்றது தான் ரிசல்டன்ட். இதெல்லாம் மாறுங்க. டிஒய்யும் டிஇசட்டும் மாறும். ஓகே, நான் எழுந்து நின்னேன் அப்படின்னா நான் பேரலாகவே தான் இருப்பேன். பட் ஒய்லையும் இசட்லையும் பார்த்தீங்கன்னா ஹைட்டு முன்ன பண்ண ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ஜஸ்ட்டு கம்பேரிசன் வீட்டில் இருந்தே நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ரிஸ்கெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு வீட்டில் ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க. உட்காந்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்சிஸோடைய பிளேன் அப்படின்னு எடுத்திங்கன்னா, அப்போ அந்த செவுரு நீங்கள் உங்கள் ரைட் சைடில் செவுரு இருக்கும்ல, அது ஏதாவது ஒரு செவுரு. ஓகேவா? நான் வந்து இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப என்னுடைய ரைட் சைடு செகுரு தான் பார்த்துட்டு இருக்கிறேன். ரைட் சைடில் இருக்கிற செகரை பார்த்தீங்கன்னா என்னதுங்க, எனக்கு வந்து ஒய்இசட் பிளேன் எடுத்திருக்கேன். அப்போ நான் எக்ஸில் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறேன். அப்போ நான் ஒய்இசட் இங்கே எக்ஸ்னால் இந்த கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் தான் உட்காந்துருக்கிறேன். இப்போ நான் எழுந்தேன் அப்படின்னா ஒய்இசட்டில் மாறும், எக்ஸ் மாறாது. எக்ஸ்ட்ரா நார்மலாகவே அதே இடத்துல தான் இருக்கிறேன். ஓகேவா? பட் ஒய்இசட்டில் எனக்கு வேரியேஷன் இருக்கும். ஸோ அதான் இது பண்ணியிருக்கேன். அப்போது இஃப் எக்ஸ் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னா யூனிட் வெக்டார் வில் பி அலாங் எக்ஸ் டைரக்ஷன் and the corresponding changes will happen in YZ. It is very very important. Problem solving, without this we cannot able to solve most problems. So remember this. Similarly, for y equal to constant, okay, அப்போ y வந்து எனக்கு என்ன வரணும், y கான்ஸ்டன்ட்னா y வந்து நார்மலுங்க. இப்போ இது நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்பைடர்மேனாக மாறிட்டேங்க. ஒய் சர்ஃபேஸில் இப்போ உட்காந்துட்டு இருக்கிறேன். ஓகேவா? ஒய்யோட லைனில் வந்து ஒய், ஓகே, நான் ஸ்பைடர்மேன் இன்னும் கிடையாது, அந்த பக்கம் சர்ஃபேஸில் உட்காந்துட்டு இருக்கேன். இசட்டில் போகிறதா ஸ்பைடர்மேனாக மாறிடுவேன். ஸோ அப்போ ஒய் சர்ஃபேஸில் உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஒய் வந்து நார்மலாக இருக்கும். அப்போ எனக்கு வேரியேஷன் எங்கே தெரியுங்க, நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோன்னா எக்ஸும் இசட்லேயும் எனக்கு வேரியேஷன் தெரியும். அப்போ எக்ஸும் இசட் வந்து டேஞ்சென்ட். தட் இஸ் இதுதான் வேரி ஆகும். அந்த சர்ஃபேஸ்லேருந்து எழுதுனாலோ உட்காந்துனாலோ எக்ஸ் இசட்டில் அந்த வேரியேஷன் கிளியராக தெரியும். தட் இஸ் அப்போ டிஎஸ் வெக்டர் என்ன இருக்கும் பாருங்கள், டிஎக்ஸ் டிஇசட் ஏஒய் கேப். If z is constant, z வந்து நார்மல், xy it is variable. ஓகே, அப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, z பொறுத்த சொல்கிறேன்னா z கான்ஸ்டன்ட், அப்போ மீதி இருக்கிறது வேரியபிளுங்க. இதுதான் ரூல். அதாவது டேஞ்சென்ட்டாக இருக்கும். அப்போது சர்ஃபேஸ் வெக்டர் டிஎஸ் வெக்டர் என்ன இருக்குங்க, எக்ஸில் ஒயில் மாற்றம் ஏற்படும், டிஇசட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நான் அப்போ டிஃபரன்ஷியல் சர்ஃபேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்பிளைன் எழுதுனாமா, இப்போ ஓவரால் இப்போ நீங்கள் தனித்தனியாக எழுதுனீங்க இல்லை, அப்போது கார்டிஷனுக்கு இதே மாதிரி எழுதலாம். அது கார்டிஷன் சிலிண்ட்ரிக்கல் ஸ்பெரிக்கலுக்கு இதே மாதிரி ஒன்று எழுதுனா, இது எல்லாத்தையும் சேர்த்துனீங்கன்னா கார்டிஷனோட ஓவரால் சேஞ்ச் தெரிஞ்சிருக்கு. ஸோ எக்ஸு மாறுது அப்படின்றப்ப எக்ஸ் வந்து எக்ஸில் உட்காந்துனா எக்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட், அப்போ ஒய் இசட்டு மாறும், ஏஎக்ஸ் கேப். ஒயில் உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏஒய் கேப் கான்ஸ்டன்ட், அப்போ எக்ஸும் இசட்டும் மாறும். அதுக்கடுத்து இசட் வந்து மாறுது அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ எக்ஸும் ஒய்யும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஏ இசட் கேப். இசட் இஸ் கான்ஸ்டன்ட். சிமிலர்லி ஃபார் ஸ்பெரிக்கலுக்கு எழுதலாமா, சிலிண்ட்ரிக்கலுக்கு ஸ்பெரிக்கலுக்கும் அதே மாதிரி ரோ சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ரோ கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்றப்ப ஃபையும் இசட்டும் மாறும். ஓகேவா? அப்போ ரோ டி தீட்டா டி ஃபை ஏ இசட் ரோ ஃபை கேப் ஏ ரோ கேப், வேறு ரோ இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட். ப்ளஸ் இங்கே ரோ டி ஃபை ஏன் எழுதுன்னு புரிஞ்சதா, பிகாஸ் ஆங்கிள்ஸ் கேனாட் பி ரெப்ரசன்டட் டைரக்ட்லி அஸ் யூனிட் வெக்டார்ஸ். அதை என்ன பண்ணுங்க, ஒரு கரஸ்பாண்டிங் லென்த் பேராமீட்டராக மாற்றி ஆகணும். அதனால் ஒரு ஸ்மால் டிஃபரன்ஷியல் லென்த் எடுத்து கால்குலேட் பண்ணியிருப்போம். டவுட் இருந்ததுன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோஸோட கண்டினியூஷன் தான். ஒன்ஸ் நீங்கள் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா இங்கே இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. டேரெக்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது புரியாது, ஏன்னா அது கண்டினியூஷன் எல்லாமே ப்ரீவியஸில் இருக்குது. சரியா? ஸோ ரோ டி ஃபை டி ரோ டி ரோ டி ஃபை ஏ இசட் கேப் வேர் இசட் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாங்க, ஸ்பெரிக்கல் எழுதலாம். ஸோ ஸ்பெரிக்கல் எழுதணும் அப்படின்னா டிஎஸ் வெக்டர் பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா டி தீட்டா டி ஃபை ஏஆர் கேப், வேர் எதை கான்ஸ்டன்ட் வச்சுருக்கோம், ஆரை வந்து கான்ஸ்டன்ட் வச்சுருக்கோம். சரி, இந்த வேல்யூலாம் நானும் எதுவும் எழுத நினைக்காதீங்க, இதெல்லாம் ப்ரீவியஸாக இருக்கிற வேல்யூஸோடைய டைரக்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ். ஸோ ஓவர் டைம் டெரிவேஷன்ஸ் தேவையில்லை அப்படின்றதுனால டேரெக்டாக அந்த ரிசல்ட்ஸை மட்டும் எடுத்து கொடுத்துட்ருக்கிறேன். நீங்கள் நோட்ஸ் ப்ராப்பராக எழுதிருந்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்ஸ்லாம் ஏன் வருதுன்றது உங்களுக்கு எக்ஸாக்ட்லி புரிஞ்சிருக்குங்க. ஏன்னா வாட் எவர் த திங் தட் ஐம் சேயிங் இயர் வாஸ் ப்ரீவியஸ்லி டிரைவ்டு டிஆர் டி தீட்டா ஏ ஃபை கேப் வேர் ஃபை இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட்டுங்க. ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் கன்வர்ஷன், சாரி சர்ஃபேஸ் பேஸ்ட் கன்வர்ஷன்ஸ். நோ ஃபார் கார்டிஷன் சிலிண்ட்ரிக்கல் ஸ்பெரிக்கல். Let us take one question and understand what is happening. If a n cap is given as 3ax cap
plus 4ay cap by 5. Find a differential surface ds vector. Okay. So அப்போ differential surface எப்படி கண்டுபிடிக்கலாங்க? It is very simple. ds vector is nothing but ds into an cap. ஆமாவா? அப்போ ds into an cap ஓட வேணும் என்னதுங்க? 3ax cap 4ay cap by 5. அப்போ 3ds ax cap by 5 plus 4ds by 5 ay cap. அப்போ ax cap மாறுதுங்க. ax cap is constant அப்படின்றப்ப இங்கே என்ன சர்ஃபேஸ் ஏரியா என்ன இருக்குங்க? yz இருக்கும். அப்போது this will be 3/5 dy dz ax cap. புரியுதுங்களா? ஸோ அப்போ 4/5 y சேஞ்ச் ஆகாது. அப்போ எது சேஞ்ச் ஆகுங்க? எக்ஸும் இசட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ ay cap. That's all. This is differential surface ds vector. I hope it is clear until this. If you have still any doubts is there, you can ask me. I will definitely clarify them. Thank you.